வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அவர்கள் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் 3வது பகுதியை காண்போமா? 3வது பகுதியில் நாம் பரீட்சித்து மகாராஜாவின் பிறப்பினை காண்போமா? மகாராஜா பரீட்சித்து பாண்டவர்களுள் ஒருவரான அர்ஜுனனின் பேரனாவார். இவர் அபிமன்யு மற்றும் உத்தரையின் மகனாவார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த குருட்சேத்திர யுத்தத்தில் இறுதி நாளில் துரியோதனன் பீமனால் அடிபட்டு விழுந்து கிடக்கிறான். இதை கண்டு கோபமுற்ற துரோணருடைய மகனான அஸ்வத்தாமன் துரியோதனனை படுகாயப்படுத்தியதற்கும் மற்றும் தன் தந்தையை கொன்றதற்கும் பழிவாங்க எண்ணினான். எனவே அன்று நள்ளிரவில் பாண்டவர்களின் பாசறைக்குள் சென்று தூங்கிக் கொண்டிருந்தவர்களை வெட்டி கொன்றான். அவன் நினைத்தது அது பாண்டவர்கள் என்று. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர் ஐவரையும் அன்று வெளியில் அழைத்து சென்றிருந்தார். அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்டது உப பாண்டவர் ஐவரும். தோற்றத்தில் பாண்டவர்கள் போலவே இருப்பதால் மற்றும் மங்கிய இரவின் வெளிச்சத்தில் அஸ்வத்தாமனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. உப பாண்டவர்கள் கொல்லப்பட்ட செய்தி கேட்டு அனைவரும் வருந்தினர், கதறி அழுதனர். திரௌபதி மிகவும் பாதிக்கப்பட்டாள். அர்ஜுனனும் அஸ்வத்தாமனுடைய இந்த செயலுக்கு அவனை பழிவாங்குவேன் என தன் காண்டீபத்தின் மீது ஆணையிட்டான். பிறகு அர்ஜுனன் அஸ்வத்தாமனை ஸ்ரீ கிருஷ்ணனுடன் தேடிச் செல்ல வியாச மகரிஷியின் ஆசிரமத்தின் அருகில் அஸ்வத்தாமனை கண்டார். அர்ஜுனனின் கோபத்தில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அஸ்வத்தாமன் பாண்டவர்களை கொல்வதற்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். அதே போல் அர்ஜுனனும் அஸ்வத்தாமனுக்கு எதிராக பிரம்மாஸ்திரத்தை செலுத்த இரண்டும் ஒன்றுக்கொன்று சந்திக்க இருக்கும் நிலையில் வியாச மகரிஷி தலையிட்டு தடுக்கிறார். வியாசரின் சொல்படி அர்ஜுனன் ஆயுதத்தை திரும்ப பெறுகிறான். ஆனால் அஸ்வத்தாமனுக்கோ பிரம்மாஸ்திரத்தை திரும்பி பெறும் வழி தெரியாது. அதனால் அதனை பாண்டவர்களின் பரம்பரையை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் உத்தராவின் கர்ப்பத்தை நோக்கி திருப்பி விடுகிறார். திரௌபதி, சுபத்ரா மற்றும் உத்தரையின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மாஸ்திர விளைவுகளிலிருந்து கருவில் இருந்த குழந்தையை பாதுகாக்கிறார். அஸ்வத்தாமனின் நெற்றியில் இருந்த ரத்தினம் பிடுங்கப்பட்டது. சிரஞ்சீவியாக வரம் பெற்ற அஸ்வத்தாமன் இந்த இரத்தினத்தினால் யாராலும் அழிவில்லாமல் எப்பொழுதும் தேஜஸுடன் விளங்கினான். இந்த இரத்தினம் பெறப்பட்டதாலும் மற்றும் கிருஷ்ணருடைய சாபத்தாலும் அவர் என்றும் இந்த கலியுகம் முடியும் வரை மற்றவர்களால் அருவருக்கத்தக்க உடலினை பெற்று காடுகளில் வாழ்ந்து வருகிறார். தர்மர் தன்னுடைய நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வருகிறார். நாட்கள் பல சென்றன. வயிற்றில் வளர்ந்து வந்த சிசு கட்டை விரல் அளவுள்ள ஒருவரை கண்டது. அஸ்திரத்தால் சிசுவிற்கு பாதகம் நேராமல் தடுத்துவிட்டு மறைந்து விட்டது அவர் யார் என்று அந்த குழந்தை கருவிலேயே ஆலோசிக்க தொடங்கியது. அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே என்பதை அந்த சிசுவால் உணர முடியவில்லை. நாட்கள் சென்றன. உத்திரைக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை ஒரு கரிக்கட்டையாக இருக்க கிருஷ்ணர் குழந்தையை உயிர்ப்பிக்கிறார். அனைவரும் மகிழ்ந்தனர். விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டதால் விஷ்ணுராதன் என்று பெயரிடப்பட்டார். இருப்பினும் குழந்தை விஷ்ணுராதன் தாயின் கருவறையில் தான் கண்ட திவ்ய புருஷன் இவன்தானா, பிறந்ததும் தன்னை காப்பாற்றியது யார் என்று ஒவ்வொருவராக உற்று பார்த்து பரிசோதிக்க தொடங்கியது. அதனால் அவன் பரீட்சித்து என அழைக்கப்பட்டான். ஈக்ஷித்து என்றால் தேடுவது. தன்னை காப்பாற்றியவன் யார் என்று தேடியதால் பரீட்சித்து என அழைக்கப்பட்டார். இத்தகைய பெருமையுடைய அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பரீட்சித்து தர்மராஜாவிற்கு பிறகு அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்ய பட்டம் சூட்ட பெற்றார். உத்திரனின் பெண்ணாகிய ராவதியை மனம் புரிந்து கொண்டார். அவர்களுக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். மூத்த மகன் ஜனமே ஜெயன். பரீட்சித்து கிருபாச்சாரியாரை தனது குருவாக கொண்டார். 3 அஸ்வமேத யாகங்களை கங்கை கரையில் செய்தார். தர்மனின் ஆட்சி எப்படி சிறந்து விளங்கியதோ அதே போல் பரீட்சித்து தர்ம நெறிபடி ஆட்சி புரிந்து வந்தார். அவனுடைய காலத்தில் மக்கள் அனைவரும் எவ்வித துன்பமுமின்றி நல்லவர்களாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் அது துவாபர யுகத்தின் முடிவும் கலியுகத்தின் ஆரம்பமும் ஆகும். தர்ம நெறிபடி ஆட்சி செய்து வந்த பரீட்சித்து மகாராஜாவிற்கு என்ன நேர்ந்தது என்பதை ஸ்ரீமத் பாகவதம் 4வது பகுதியில் காண்போமா? நன்றி, வணக்கம்.